கதை 2. திவா. இடம் வால்கா நதிக்கரை, மத்திய பாகம். இனம் இந்தோஸ்லாவியர். காலம் கிமு 3500. ஏறத்தாழ 225 தலைமுறைக்கு முன்பான ஒரு கதை இது. அன்று இந்திய, ஈரானிய, ருஷ்ய பிரதேசங்களைச் சேர்ந்த வெள்ளை இனத்தவர் ஒரே வர்க்கமாக இருந்தார்கள். அவர்களை இந்தோஸ்லாவியர் அல்லது நூறு வம்சம் என்று சொல்வார்கள். பகுதி 1. தீவா, வெயில் எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது! இதோ உன் உடல் முழுவதும் வியர்வை துளிர்த்திருக்கிறது. வா, நாம் இங்கே பாறை மீது அமர்வோம் என்றாள் சூரஷ்ரவா. அவள் சம்மதித்தாள். உயர்ந்த தேவதாருவின் கீழே இருக்கும் பாறையின் மீது அவனுடன் அமர்ந்தாள். கோடை காலம், மதிய நேரம். அப்புறம் அவர்கள் ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடினார்கள். பிறகு அவள் நெற்றியில் முத்துமணிகள் போன்று வியர்வை துளிகள் எப்படி தோன்றாதிருக்கும்? ஆனால் இந்த இடத்தின் ஒரு சிறப்பம்சம். களைப்பு நீங்கி அவர்கள் உற்சாகம் பெறுவதற்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. மலைச்சிகரங்கள் அடிவாரத்திலிருந்து உச்சி வரை பசுமை அடர்ந்திருந்தன. உயர்ந்து பறந்த தேவதாரு மரத்தின் கிளைகளும் ஊசி இலைகளும் பரப்பி சூரிய கிரணங்களை தடுத்திருந்தன. கீழே ஆங்காங்கே பலவிதமான செடிகளும் கொடிகளும் முளைத்து படர்ந்திருந்தன. சற்று நேரம் அங்கே அமர்ந்தவுடன் அந்த இளஞ்சோடிகள் தங்கள் களைப்பை மறந்தார்கள். பக்கத்தில் உள்ள செடிகளில் இருக்கும் பல நிற பூக்களும் அவற்றின் இனிய மனமும் அவர்களின் மனங்களை ஈர்க்கத் தொடங்கின. இளைஞன் தன் அம்புகளையும் வில்லையும் கற்கோடரியையும் பாறை மீது வைத்தான். பக்கத்திலேயே சலசலத்து ஓடும் தெளிநீர் நதியின் ஓரத்தில் வளர்ந்திருக்கும் செடிகளில் பல நிறங்களில் பூத்திருக்கும் மலர்களை பறிக்கத் தொடங்கினான். அந்த இளம் பெண்ணும் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு முழுதும் உலர்ந்திராத தன் நீண்ட தங்க நிற கூந்தலை தடவினாள். கீழே அமைதியாகச் செல்லும் வால்காவின் பிரவாகத்தை பார்த்தாள். அப்போது பறவைகளின் இனிய குரல்கள் அவள் கவனத்தை ஈர்த்தன. அவள் திரும்பினாள். பூ பறிக்கும் இளைஞன் மீது அவள் பார்வை விழுந்தது. அவனது தலைமுடியும் அவளுடையதைப் போலவே தங்க நிறமாக இருந்தது. ஆனால் அவளால் அதை தன் கூந்தலுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. தன் கூந்தலை விட அவனுடைய நீல தலைமுடியே அவளுக்கு அதிக அழகுடையதாக தோன்றியது. இளைஞனின் முகம் முழுதும் அடர்மஞ்சள் ரோமங்கள் மூடியிருந்தன. அவற்றிடையே அவன் மூக்கின் கன்னங்களின் நெற்றியின் பழுப்பு மஞ்சள் நிறம் வெளித்தெரிந்தது. பிறகு அவள் பார்வை அவனது பலமான ரோமம் அடர்ந்த புஜங்களின் பதிந்தது. அப்போது அவள் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தாள். இந்த கைகளால்தான் அவள் ஒரு நாள் ஒரு பெரிய பன்றியை கற்கோடரியால் ஒரே அடியில் வீழ்த்தினான். அன்று இந்த கரங்கள் எவ்வளவு கடினமாயிருந்தன! இன்று அவை பூப்பறிக்கும் போது எவ்வளவு மென்மையாக காட்சியளிக்கின்றன! ஆனால் அசைவிற்கேற்ப தசைகள் திரள்வதும் நரம்புகள் புடைப்பதும் அந்த புஜங்களின் வீரத்தை இப்போது பறைசாற்றுவது போலிருக்கிறது. அந்த புஜங்களை முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் திவா. ஆமாம், அவை இப்போது அவளுக்கு அந்தளவு விருப்பத்திற்குரியதாயிருந்தன. திவாவின் கண்கள் இளைஞனின் தொடைகளில் பதிந்தன. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவற்றின் தசைகள் ததும்புகின்றன. உண்மையில் கொழுப்பற்ற தசைகள் நிறைந்து அவனது உறுதியான கெண்டைக்கால்களும் குறுகிய கணுக்கால்களும் திவாவுக்கு அழகுடையதாயிருந்தன. சூரன் திவாவின் காதலை பெறுவதற்கு பலமுறை விருப்பம் தெரிவித்திருக்கிறான். வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். நடனமாடும் போது அதில் தன் திறமையை காட்டி அவளை கவர முயன்றிருக்கிறான். ஆனால் திவா தன்னுடன் சேர்ந்து நடனமாட தன் இனத்தின் மற்ற இளைஞர்களுக்கு எத்தனையோ முறை கை கொடுத்திருக்கிறாள். அவர்கள் முத்தமிட சில சமயம் தன் இதழ்களை கொடுத்திருக்கிறாள். எத்தனையோ முறை அவர்களின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறாள். ஆனால் பாவம் சூரன், ஒரு முத்தம், ஒரு தழுவல் வேண்டாம், சற்று கைகோர்த்து நடனமாடக்கூட அவளது அனுமதி கிடைக்காமல் ஏமாற்றமுற்றிருக்கிறான். சூரன் கை நிறைய பூ பறித்து கொண்டு தீவாவை நோக்கி வருகிறான். அவனது உடையற்ற அங்கங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கின்றன! அவனது விரிந்த மார்பும் கொழுப்பற்று இறுகிய மெலிந்த இடையும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன! இதை நினைக்கும் போது தீவாவுக்கு வருத்தம் ஏற்பட்டது. தான் இந்த அழகன் மீது கவனம் கொள்ளாதிருந்தது ஏன்? ஆனால் உண்மையில் இந்த விஷயத்தில் தீவா குற்றவாளி அல்ல. சூரனை பேசவிடாது செய்திருந்த அவனது வெட்கம்தான் காரணம். யார் தட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தானே கதவு திறக்கும். சூரன் பக்கத்தில் வந்தபோது தீவா புன்னகையுடன் சொன்னாள், இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன! எவ்வளவு இனிய நறுமணம்! சூரன் பூக்களை பாறை மீது வைத்தபடி சொன்னான், நான் இந்த பூக்களை தொடுத்து உன் தலையில் சூட்டும் போது இன்னும் அழகாக இருக்கும்.
அப்படியென்றால் நீ எனக்காகத்தானே இந்த பூக்களை கொண்டு வந்தாய்? ஆமாம் தீவா, நான் இந்த பூக்களை பார்த்தேன். பிறகு உன்னை பார்த்தேன். அப்போது எனக்கு நீர் தேவதைகளை பற்றி நினைவு வந்தது. நீர் தேவதைகளா? ஆமாம், நதியில் வசிக்கும் அழகான நீர் தேவதைகள். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நம் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் கோபம் கண்டாலோ நம் உயிரையே எடுத்து விடுவார்கள். அப்படியென்றால் நீ என்னை எப்படிப்பட்ட நீர் தேவதையாக நினைக்கிறாய்? நீ கோபம் கொள்ளக்கூடிய நீர் தேவதை அல்ல. ஆனால் நான் உனக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி அளிக்கவில்லையே. தீவா பெருமூச்சு விட்டு அமைதியானாள். சூரன் மீண்டும் சொன்னான், இல்லை தீவா, நீ என்னிடம் ஒருபோதும் கோபம் கொண்டதில்லை. நம் பால்ய கால கதைகள் உனக்கு நினைவிருக்கின்றனவா? அப்போது நீ கூச்சம் கொண்டவனாக இருந்தாய். ஆயினும் நீ என்னிடம் கோபம் கொண்டதில்லை தீவா. அன்று நானே முன்வந்து உன்னை முத்தமிட்டேன். ஆமாம் தீவா, அந்த முத்தம் எவ்வளவு இனிமையாக இருந்தது. ஆனால் என் மார்புகள் உருண்டு செழித்தபோது எல்லா இளைஞர்களும் என்னையே பார்க்கத் தொடங்கினர். அப்போது நான் உன்னை மறந்தேன். இதை சொல்லும்போது அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் இது உன் குற்றம் அல்ல தீவா. பிறகு யார் குற்றம்? என்னுடைய குற்றம். ஏனென்றால் நம் கூட்டத்திலுள்ள இளைஞர்கள் தங்களை முத்தமிடச் சொன்னபோது நீ அவர்களை முத்தமிட்டாய். உன் தழுவலை வேண்டியவர்களை நீ தழுவிக்கொண்டாய். வேட்டையில் சாமர்த்தியமும் நடனத்தில் திறமையும் வலிமையான உடலும் அழகும் கொண்ட எந்த இளைஞரின் ஆசையையும் நீ நிறைவேற்றாமல் இருந்தது இல்லை. ஆனால் நீ அவர்களையெல்லாம் விட சாமர்த்தியமும் திறமையும் வலிமையும் அழகும் கொண்டிருந்தாலும் நான் உன்னை ஏமாற்றி விட்டேன். தீவா, நான் ஒருபோதும் என் ஆசையை வெளிப்படுத்தவில்லையே. வார்த்தைகளால் அல்ல. குழந்தை பருவத்தில் நாம் ஒன்றாக விளையாடும் போது அன்றும் நீ வார்த்தைகளால் எதையும் வெளிப்படுத்தியதில்லை. ஆயினும் நான் புரிந்து கொண்டிருந்தேன். இன்று நான் உன்னை மறந்துவிட்டேன். தீவா என்னும் என் பெயருக்கு பகல் என்று பொருள். உன் பெயர் சூரியனை குறிப்பது. இந்த பகல் அதோ பிரகாசிக்கும் சூரியனை எப்போதாவது மறக்குமா? இல்லை சூரா, இனி நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படியென்றால் நான் மீண்டும் அதே சூரனாகவும் நீ அதே தீவாவாகவும் ஆகிவிடுவோம். ஆமாம், நான் உன் உதடுகளில் முத்தமிடுவேன். சிறு குழந்தைகளைப் போன்றிருந்த அந்த நிர்வாண அழகிலம் உருவங்கள் பரஸ்பரம் இதழோடு இதழ் பொருத்தி கொண்டன. பிறகு திவா தன் நீல நிற கண்களால் அதே நிறத்திலுள்ள சூரனின் கண்களை உற்று பார்த்து சொன்னாள், நீ என் அம்மாவின் மகனாக இருந்தும் நான் உன்னை மறந்துவிட்டேன். திவாவின் கண்கள் ஈரமாயின. சூரன் அதை தன் கன்னங்களால் துடைத்து கொண்டு சொன்னான், இல்லை, நீ மறக்கவில்லை திவா. நீ பெரியவளாக வளர வளர உன் குரலும் உன் பார்வையும் உன் எல்லா அங்கங்களும் எனக்கு வித்தியாசமாக இருந்தன. அதனால் நான் உன்னிடமிருந்து ஒதுங்கி இருந்தேன். ஆனால் என்னை விட்டு உன் மனது ஒதுங்கி போகவில்லை தானே? ஆமாம் தீவா, இனிமேல் என்னிடம் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல். வெட்கப்பட மாட்டேன். சரி, நான் இந்த பூக்களை கோர்க்கிறேன். சூரன் ஒரு கொடியிலிருந்து நார் எடுத்து சிவப்பு, வெள்ளை, ஊதா பூக்களை கலந்து கோர்க்கத் தொடங்கினான். அந்த பூக்களை முறையாக கோர்த்த பாணியில் கலையழகு தெரிந்தது. அவள் கூந்தலை அவள் முதுகில் விரித்தான். கோடை காலத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் வால்கா நதியில் நீந்தி மகிழ்வதுண்டு. அதனால் தீவாவின் தலைமுடி சுத்தமாகவும் சிக்கலற்றும் இருந்தது. சூரன் பூச்சரத்தை அவள் தலையில் 3 சுற்று வளையம் போன்று அணிவித்தான். பிறகு நடுவில் வெள்ளை பூக்களையும் ஓரங்களில் ஊதா பூக்களையும் வைத்து செண்டு கட்டி அதை அவள் நெற்றிக்கு மேலே செருகினான். தீவா பாறை மீது அமர்ந்திருக்கிறாள். சூரன் சற்று தள்ளி நின்று அவள் முகத்தை பார்த்தான். அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! சற்று அப்பால் சென்று அவளை பார்த்தான். அவள் இன்னும் பேரழகாயிருந்தாள். ஆனால் அவன் இருந்த இடத்திற்கு பூக்களின் நறுமணம் வரவில்லை. சூரன் அவள் பக்கத்தில் வந்தமர்ந்து அவள் கன்னத்தோடு கன்னம் வைத்து உரசினான். தீவா அவன் கண்களில் முத்தமிட்டாள். அவள் தன் வலது கையால் அவன் தோளை அணைத்து கொண்டாள். அவன் இடது கையால் தீவாவின் இடையை தழுவிக்கொண்டு சொன்னான், தீவா, இந்த பூக்கள் முன்பை விட அழகாக இருக்கின்றன. பூக்களா? நானா? என்ன சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் சற்று தாமதமாக சொன்னான், நான் சற்று தள்ளி நின்று பார்த்தேன், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இன்னும் சற்று விலகி நின்று பார்த்தேன், நீ பேரழகாக இருக்கிறாய். நீ வால்கா நதிக்கரையிலிருந்து பார்த்தால்? வேண்டாம், அவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்க வேண்டாம். சூரனின் கண்கள் சஞ்சலத்தை வெளிப்படுத்தின. நீ சூடியிருக்கும் பூக்களின் நறுமணம் அவ்வளவு தூரத்துக்கு வராது. உன் முகமும் மங்களாக தெரியும். அப்படியென்றால் சூரா, நீ என்னை தூரத்திலிருந்து பார்க்க விரும்புகிறாயா அல்லது என்னுடன் இருக்க விரும்புகிறாயா? உன்னுடன் இருக்கவே விரும்புகிறேன் தீவா, பகலோடு சேர்ந்திருக்கும் சூரியனைப் போல. இன்று நீ என்னுடன் நடனமாடுவாயா சூரா? நிச்சயமாக. இன்று நீ என்னுடன் தங்குவாயா? கண்டிப்பாக தங்குவேன். இரவு முழுவதும் என்னுடன் இருப்பாயா? அவசியம் இருப்பேன். அப்படியானால் இன்று நான் வேறு எந்த இளைஞரையும் என்னருகே அனுமதிக்க மாட்டேன்.
தீவா இப்படி சொல்லிக்கொண்டு சூரனை தழுவிக்கொண்டாள். அப்போது வேட்டையாடி திரும்பும் இளைஞர்களும் இளம் பெண்களும் அங்கே வந்தார்கள். அவர்கள் வரும் ஓசை கேட்டும் இவர்கள் ஆறத் தழுவியவாறே நின்றிருந்தனர். அவர்கள் பக்கத்தில் வந்து கேட்டார்கள், திவா, நீ இன்று சூரனை உன் கூட்டாளியாக தேர்ந்தெடுத்து விட்டாயா? ஆமாம், பாருங்கள். தீவா முகம் திரும்பி அவர்களை பார்த்து சொன்னாள், சூரன்தான் இந்த பூக்களை எனக்குச் சூட்டினான். ஒரு இளம் பெண் சொன்னாள், சூரா, நீ அழகாக பூச்சூட்டி இருக்கிறாய், எனக்கு இப்படி சூட்டுவாயா? இன்று இல்லை, நாளை. இன்று சூரன் என்னுடையவன் என்றாள் தீவா. சரி, அப்படியென்றால் நாளை அவனை என்னுடையவனாக்கி கொள்கிறேன் என்றாள் இளம்பெண். நாளைக்கா? இல்லை, நாளையும் சூரன் என்னுடையவனே. என்று இவன் உனக்கே உரியவனா? இது சரியல்ல திவா. திவா தன் தவறை உணர்ந்து கொண்டாள். அவள் சொன்னாள், என்றும் இல்லை சகோதரி, இன்றும் நாளையும் மட்டும்தான். சற்று நேரத்தில் மூத்த வேட்டைக்காரர்கள் பலர் அங்கே வந்தனர். ஒரு பெரிய கருப்பு நாய் பக்கத்தில் வந்து சூரனின் காலை நக்கத் தொடங்கியது. அப்போதுதான் அவனுக்கு தான் கொன்ற ஆட்டை பற்றி நினைவு வந்தது. அவன் தீவாவின் காதில் ஏதோ சொல்லிவிட்டு ஓடிச் சென்றான். பகுதி 1 முற்றும். பகுதி 2. மரத்தாலான சுவர்களும் புல்வேய்ந்த கூரையும் உள்ள பரந்ததொரு பெரிய குடிசை. கற்கோடரிகள் கூர்மை கொண்டவைதான். ஆயினும் அவற்றால் இவ்வளவு அதிகமான மரங்களை வெட்டுவது சாத்தியமில்லை. அவர்கள் மரம் வெட்டுவதற்கு நெருப்பும் பயன்பட்டது. ஆயினும் கற்கோடரிகளும் பெரிதும் உதவின, சந்தேகமில்லை. கற்கோடரிகளும் நெருப்பும் கொண்டு மரங்களை வெட்டி இவ்வளவு பெரிய குடிசையை கட்டியிருப்பது வியப்பிற்குரியதுதான். இந்த குடிசையில்தான் நிஷா மக்கள் எனப்படும் நிஷா என்னும் பெயருடைய பழங்காலத்து பெண் ஒருத்தியின் சந்ததிகள் அனைவரும் வசித்து வருகின்றனர். எல்லோரும் ஒரே வீட்டில் வசிக்கின்றனர். ஒன்றாக வேட்டையாடுகின்றனர். ஒன்றாக தேனும் பழங்களும் சேகரிக்கின்றனர். எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு தலைவி. நிர்வாகத்தை ஒரு குழுதான் நடத்துகிறது. அந்த சமூகத்தின் எந்த மனிதரின் வாழ்க்கையும் எந்த அம்சமும் இந்த குழு நிர்வாகத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. வேட்டை, நடனம், காதல் விஷயங்கள், வீடு கட்டுதல், தோளால் பொருட்களும் ஆடைகளும் செய்தல் ஆகிய எல்லாவற்றையும் வழிநடத்துவது இந்த குழுதான். நிர்வாகம் செய்யும் இந்த குலக்குழுவில் தாய்க்குதான் முதலிடம். நிஷா குடும்பத்தின் இந்த வீட்டில் பெண்களும் ஆண்களுமாக 150 பேர் இருக்கிறார்கள். அப்படியென்றால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமா? இல்லை, இதில் பல குடும்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லலாம். ஏனென்றால் அம்மா இருக்கும்போது அவள் பிள்ளைகள் சிறியதொரு குடும்பமாக ஆகிறார்கள். பிள்ளைகள் அவர்களின் அம்மாவின் பெயரால் தான் அழைக்கப்படுகிறார்கள். உதாரணமாக, திவாவின் அம்மா இறந்துவிட்டாள். திவா நிறைய குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாள். இப்போது அந்த குழந்தைகளை திவாவின் மகன்கள், திவாவின் மகள்கள் என்று சொல்வார்கள். இப்படி இருந்தாலும் திவா பிள்ளைகளுக்கு சொந்த உடைமை பிராக்கெட் மாமிசம், பழங்கள் போன்று பிராக்கெட் க்ளோஸ் என்று எதுவுமில்லை. பெண்களும் ஆண்களும் ஒன்றாக சேர்ந்து பொருட்கள் சேகரிக்கிறார்கள். ஒன்றாகத்தான் அவற்றை அனுபவிக்கிறார்கள். எதுவும் கிடைக்காத போது ஒன்றாக பட்டினி கிடைக்கிறார்கள். சமூகத்துக்கு அப்பாற்பட்டு தனி மனிதனுக்கு எதன் மீதும் பிரத்யேக உரிமை இல்லை. சமூகத்தின் கட்டளைகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை கடைபிடிப்பது என்பது அவர்களுக்கு தங்கள் சொந்த விருப்பப்படி செயல்படுவது போன்று எளிதாயிருந்தது. இனி அந்த குடிசை, அது தற்காலிகமானது. இந்த இடத்தில் வேட்டையாட விலங்குகள் இல்லாத போது, இந்த இடத்தில் காய்கறிகள் பழங்கள் கிடைக்காத போது எல்லோரும் சேர்ந்து வேறொரு இடத்துக்கு செல்வார்கள். இங்கிருந்து விலங்குகள் எந்த பருவத்தில் எங்கே செல்லும் என்று நூற்றாண்டுகளின் அனுபவத்திலிருந்து அவர்களுக்கு தெரியும். இங்கிருந்து சென்றுவிட்டால் குடிலின் புல்கூரை அழிந்துவிடும். ஆனால் மரத்தாலோ கற்களாலோ கட்டப்பட்ட சுவர்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும். புதிய இடத்துக்கு சென்று அவர்கள் சுவர்கள் எழுப்பி புல்கூரை வேய்ந்து புதிய குடிசை கட்டிக்கொள்வார்கள். அதில் பொருட்கள் வைப்பதற்கான இடமும் சமைப்பதற்கான இடமும் இருக்கும். இவர்கள் கையால் மண்பாத்திரங்கள் செய்கிறார்கள். மேலும் விலங்குகளின் மண்டையோட்டையும் பத்திரமாக பயன்படுத்துவது உண்டு. மாமிசத்தை சில சமயம் பச்சையாக தின்கிறார்கள், சில சமயம் வேக வைத்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் உலர்ந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுவது என்பது மறுக்கப்பட்டது. வால்காவின் இந்த பகுதியில் உள்ள காடுகளில் தேன் நிறைய கிடைக்கிறது. அதனால் தேன் குடிக்கும் கரடிகளும் அதிகம். நிஷா குடும்பத்து மக்களுக்கு தேன் மிகவும் பிடிக்கும், தேனாகவும் மதுவாகவும். இந்த இசை, ஆமாம், பெண்களும் ஆண்களும் இனிய குரலில் பாடுகிறார்கள். அதே நேரத்தில் உடைகளுக்கான தோலை அடித்து பக்குவப்படுத்தவும் செய்கிறார்கள். அவர்கள் எந்த வேலையையும் சேர்ந்துதான் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, செம்மையாகவும் செய்கிறார்கள்.
பாட்டு கூட்டு வேலையின் பகுதி. பாடிக்கொண்டே வேலை செய்யும் போது உழைப்பின் சிரமம் மறந்து போகிறது. ஆனால் இந்த இரவில் பாடும் பாட்டு வெறும் வேலைக்கான பாட்டாக தெரியவில்லை. ஒரு முறை பெண்களின் தொண்டையிலிருந்து மென்மையும் இனிமையுமான ராகம் எழுந்தது. பிறகு ஆண்கள் ஒன்றாக தங்கள் கம்பீரக் குரலில் பாடுகிறார்கள். குடிசைக்குள் பிரிக்கப்பட்டதொரு இடத்தில் குலத்தைச் சேர்ந்த குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், நடுவயதினர் ஆகிய அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். புகை செல்வதற்காக மேற்கூரையில் நடுவில் திறப்பாக இருக்கிறது. தரையின் நடுவில் தேவதாரு கட்டைகளை போட்டு எரிக்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் மாறி மாறி ஏதோ ராகம் போட்டு பாடுகிறார்கள். இதுதான் அதன் பொருள். தி வா இந்த து. அவர்கள் இந்த அக்கினியை வழிபடுவது போல் இருந்தது. பாருங்கள், அந்தச் சமூகத்தின் தலைவியான தாயும் உறுப்பினர்களும் எரியும் தீயில் மாமிசத்தையும் கொழுப்பையும் தேனையும் பழங்களையும் அர்ப்பணம் செய்கிறார்கள். இந்த முறை அவர்களுக்கு வேட்டை வெற்றிகரமாக அமைந்தது. விலங்குகளும் தேனும் பழங்களும் அவர்களுக்கு நிறைய கிடைத்தன. விலங்குகளாலோ பகை மனிதர்களாலோ அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. அதனால் அவர்கள் இந்த முழுநிலவு நாளில் அக்னி தேவனுக்கு நன்றி தெரிவித்து வழிபடுகிறார்கள். அதோ குடும்பத் தலைவி ஒரு கோப்பை தேன் மதுவை நெருப்பில் ஊற்றுகிறாள். அப்போது எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். எல்லோரும் நிர்வாணமாக இருக்கிறார்கள், பிறந்த மேனியாக. அது குளிர்காலம் அல்ல. வெப்பமான இந்த பருவ நிலையில் உடலின் தோலை வேறு தோலால் அசௌகரியமாக நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களின் உடல்கள் தான் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. யாருக்கும் வயிறு பெருத்திருக்கவில்லை. யாரின் தோலும் கொழுப்பால் தொங்கியிருக்கவில்லை. இல்லை, இதைத்தான் அழகு என்று சொல்வது. இதன் பெயர்தான் ஆரோக்கியம். இவர்கள் அனைவரின் முகங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. வேறு எப்படி இருக்கும்? இவர்கள் எல்லோரும் நிஷாவின் பிள்ளைகள். ஒரே அம்மாவான நிஷாவுக்கு அவள் தந்தைகள், சகோதரர்கள், மகன்கள் மூலமாகவும் பிறந்தவர்கள். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறார்கள். நோயுற்றவர்களும் பலவீனர்களும் இயற்கையுடனும் விலங்குகளுடனும் எதிர்த்து போராடி இந்த உலகில் வாழ முடியாது. சமூகத் தலைவி எழுந்து குடிசையின் மிகப்பெரிய பகுதிக்கு சென்றாள். ஆட்கள் மண் பூசிய தரையில் அமர்ந்திருந்தார்கள். உள்ளிருந்து மது நிறைந்த தோர் பைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. கோப்பைகள் நிறைக்கப்பட்டன. சிலருக்கு மண்டை ஓடுகளும், சிலருக்கு உட்கூடான மாட்டுக் கொம்புகளும் எலும்புகளும், சிலருக்கு தேவதாரு இலை தொன்னைகளும் குடிக்குவளைகளாக இருந்தன. இளைஞர்களும் இளம் பெண்களும் வயது வந்த ஆண்களும் பெண்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் ஒன்றாக உண்பதிலும் குடிப்பதிலும் ஈடுபட்டார்கள். வயதுக்கு தகுந்தபடி அவர்கள் குழி பிரித்து அமர்ந்திருந்தனர். ஆனால் அப்படி அமர வேண்டுமென்று எந்த நியதியும் இல்லை. வயதான பெண்கள் தங்கள் இளமை பருவத்தில் வாழ்க்கை இன்பங்களை அப்படியெல்லாம் அனுபவித்தோம் என்று நினைவு கூர்ந்தனர். இது இளைஞர்களின் முறை என்று அறிந்திருந்தனர். இளம் பெண்கள் வாழ்க்கையின் அந்தி காலத்தில் இருக்கும் வயதான சில ஆண்களுக்கு கொஞ்சம் மது ஊட்ட விரும்பி அவ்வாறு செய்தனர். அதோ அவர்களுக்கு நடுவில் இருக்கிறாள் திவா. நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் அவளை சூழ்ந்திருக்கிறார்கள். இன்று அவள் கரங்கள் ரிபு எனும் பெயருடையவனின் தோளை அணைத்திருக்கின்றன. சூரன் தமாவின் அருகில் இருந்தான். குடி, சாப்பாடு, பாட்டு, நடனம், பிறகு இந்த பெரிய கூட்டத்தில் காதலர்களின் கலவி. சில பெண்களும் ஆண்களும் காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை செய்வார்கள். சிலர் வேட்டைக்கு செல்வார்கள். சிலர் காய்கனிகள் சேகரிப்பார்கள். இவர்களின் சிவப்பு கன்னங்களுடைய சிறு குழந்தைகளோ அம்மாவின் மடியில் இருப்பார்கள், அல்லது மர நிழல்களில் விரிக்கப்பட்ட மென்மயிர் தோல் விரிப்புகளில் இருப்பார்கள், அல்லது பெரிய பிள்ளைகளின் முதுகில் ஏறி சவாரி செய்வார்கள், அல்லது அவர்கள் மடியில் அமர்ந்திருப்பார்கள். நிறைய குழந்தைகள் வால்காக்கரை மணலில் குதியாட்டம் போட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்போது முதியவர்கள் நிஷாவின் ஆட்சி காலத்தை விட நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள். இந்த குலம் ஒரு தாய் ஆட்சியின் கீழல்ல. உயிருடன் உள்ள நிறைய தாய்களின் குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பெருங்குடும்பமாக, ஒரு சமூகமாக வசிக்கின்றனர். இங்கே ஒரு அம்மாவின் எவரும் எதிர்க்காத ஆட்சி இல்லை. குடும்ப சபையின் ஆட்சி நடைபெறுகிறது. அதனால் இங்கே எந்த ஒரு நிஷாவுக்கும் தன் மகளை வால்காவில் முக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பகுதி 2 முற்றும். பகுதி 3. திவா 4 மகன்களுக்கும் 5 மகள்களுக்கும் அம்மாவாகிவிட்டாள். தன் 45ஆம் வயதில் அவள் நிஷா சமூகத்தின் ஆக்கப்பட்டாள். கடந்த 25 வருடத்தில் நிஷா சமூகத்து உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு பெருகியிருக்கிறது.
இதன் காரணமாக சில சமயங்களில் சூரன் திவாவின் உதடுகளில் முத்தமிட்டு பாராட்டுவதுண்டு. அப்போது அவள் சொல்வாள், இதுவெல்லாம் அக்னியின் கருணை, சூரியக் கடவுளின் ஆசி. அக்னி பகவானையும் சூரியக் கடவுளையும் சரணடைபவர்களைச் சுற்றிலும் வால்காவின் பிரவாகம் போன்று தேன் பெருக்கெடுத்து ஓடும். அவர்கள் வேட்டையாடுவதற்காக அவர்களில் காடுகளில் மான் கூட்டங்கள் வந்து மேயும். சமூக உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதால் நிஷா மக்கள் வசிப்பதற்கு கஷ்டமாகிவிட்டது. பருவ காலத்தில் இவர்கள் இடம் மாறிப் போகும்போது முன்பு வேட்டையாடுவதற்கு போதுமானதாக இருந்த காடுகள் இப்போது போதவில்லை. அவர்கள் வசிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் 3 மடங்கு அதிகமான காட்டுப்பகுதி தேவைப்பட்டது. இன்று அவர்கள் முகாமிட்டிருக்கும் வேட்டை இடத்தின் வடக்கு பகுதியில் உஷா குடும்பத்தின் வேட்டை இடம் இருக்கிறது. 2 காட்டுப் பகுதிகளுக்கும் இடையே யாருக்கும் உரிமையில்லாத காட்டுப் பகுதிகளும் இருக்கின்றன. நிஷா மக்கள் இந்த காட்டுப் பகுதிகளில் மட்டுமல்ல, பலமுறை உஷா மக்களின் காட்டுக்கும் சென்று வேட்டையாடினார்கள். இப்படிச் செய்தால் உஷா மக்கள் சண்டைக்கு வருவார்கள் என்று மக்கள் சபையினர் பயந்தனர். ஆனால் உணவு தேடுவதற்கு வேறு வழி தெரியவில்லை. திவா ஒருநாள் சபையில் சொன்னாள், கடவுள் வாய் கொடுத்திருப்பவர்களுக்கு எல்லாம் உணவுக்காக உள்ளவைதான் இந்தக் காடுகள். இவற்றிலிருந்து அல்லாமல் வேறு எங்கிருந்தும் நமக்கு உணவு கிடைக்காது. அதனால் நிஷா மக்கள் இந்த காடுகளில் உள்ள கரடிகளையும் பசுக்களையும் குதிரைகளையும் விட்டுவிடுவது என்பது சாத்தியமல்ல. அவை இந்த வால்காவில் உள்ள மீன்களைப் போலதான். நிஷா சமூகத்தினர் தொடர்ந்து அத்துமீறுவதை உஷா சமூகத்தினர் பார்த்தார்கள். அவர்களின் சபை 1-2 முறை நிஷா சமூகத்தின் சபையிடம் பேசியது. நீண்ட நெடுங்காலத்திலிருந்து நம் இரு கூட்டத்தினரிடையே யுத்தம் ஏற்பட்டதில்லை. வருடந்தோறும் குளிர்காலத்தில் இரு சமூகத்தினரும் இங்கே வந்து வசித்து வருகிறோம். ஆனால் பட்டினிச்சாவை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமே எனும் அச்சத்தின் காரணமாக நிஷா சமூகம் அந்த நியாயத்திற்கு செவி சாய்க்கவில்லை. எல்லா சட்டங்களும் பயனற்று போகும்போது காட்டு நீதியைத்தான், காட்டு மிராண்டித்தனத்தை தான் கைக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 2 சமுதாயங்களும் உள்ளுக்குள் அதற்கான ஆயத்தங்களை படிப்படியாக தொடங்கின. ஒரு கூட்டத்தினரை பற்றிய செய்திகள் மற்ற கூட்டத்தினருக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் ஒருவரின் திருமணம், வாழ்க்கை, மரணம் உள்ளிட்ட அனைத்தும் அவரவரின் குலத்துக்குள்தான் நிகழ்ந்தன. நிஷா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குழு உஷா சமூகத்தின் காட்டுக்கு வேட்டையாட சென்றது. ஆனால் அங்கே ஒளிந்திருந்த உஷா சமூகத்து ஆட்கள் தாக்கத் தொடங்கினார்கள். நிஷா மக்களும் எதிர்த்து நின்று போராடினார்கள். ஆனால் அவர்கள் ஆயத்தமாக போதுமான எண்ணிக்கை பலத்துடன் செல்லவில்லை. அதனால் அவர்கள் சண்டையில் இறந்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு காயம்பட்டவர்களை தூக்கிக் கொண்டு திரும்பி ஓடினார்கள். நிஷா சமூகத்தின் குலத்தலைவி செய்தி அறிந்தாள். இது குறித்து மக்கள் சபையில் விவாதித்தார்கள். பிறகு சமூகத்தின் அனைத்து ஆண், பெண்கள் உள்ளிட்ட பேரவையை கூட்டி விஷயங்களை முன்வைத்து பேசினார்கள். இறந்தவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. காயம்பட்டவர்களை முன்னால் கொண்டு வந்து காட்டினார்கள். இறந்தவர்கள் மற்றும் காயமுற்றோரின் சகோதரர்கள், மகன்கள், அம்மாக்கள், சகோதரிகள், மகள்கள் ஆகிய அனைவரும் கொலைக்கு பதில் கொலை செய்து பழிவாங்கும்படி தம் குலத்தின் மக்களை தூண்டினார்கள். கொலைக்கு பழிவாங்காமல் இருப்பது அந்த மக்களின் நியதிகளுக்கு முற்றிலும் எதிரானதாகும். மக்கள் முடிவு செய்தார்கள். கொலைக்கு கொலை, பழிக்கு பழி. நடன வாத்தியங்கள் போர் பறைகளாயின. குழந்தைகளையும் முதியவர்களையும் பாதுகாப்பதற்காக கொஞ்சம் பேர் மட்டும் அங்கேயே இருந்தார்கள். மற்ற அனைவரும் படைக்கு புறப்பட்டார்கள். அவர்களின் கரங்களில் வில் அம்புகளும் கற்கோடரிகளும் மர ஈட்டிகளும் கதாயுதங்களும் இருந்தன. அவர்கள் தங்கள் உடலில் தடித்த தோளாலான கவசங்கள் அணிந்திருந்தார்கள். முன்னால் யுத்த வாத்தியங்கள் முழங்க அதன் பின்னால் ஆயுததாரிகளான ஆண்களும் பெண்களும் நடந்தார்கள். குலத்தலைவியான திவா முன்னே தலைமையேற்றுச் சென்றாள். அவர்கள் எழுப்பிய ஓசைகள் வெகு தூரத்துக்கு கேட்டன. போர்ப்பறையும் படையின் ஆரவாரமும் அந்த வனமெங்கும் எதிரொலித்தன. பறவைகளும் விலங்குகளும் அஞ்சி நடுங்கி குறுக்கும் நெடுக்கும் ஓடின. அவர்கள் தங்கள் எல்லையை விட்டு பொது இடத்துக்கு சென்று விட்டார்கள். எல்லை அடையாளம் ஒன்றுமில்லை என்றாலும் வேட்டையாடும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் எல்லை தெரியும். யாரும் அதற்காக பொய் சொல்ல மாட்டார்கள். அந்த காலத்தில் பொய் என்பது மனிதனுக்கு பழக்கமற்றதும் மிகவும் கஷ்டமானதுமான ஒரு கலையாகும். வேட்டையாடிக் கொண்டிருந்த உஷா சமூகத்தினர் படை வருவதை தங்கள் இனத்துக்கு தெரிவித்தனர். உஷா சமூக வீரர்களும் ஆயுதங்களுடன் களம் புகுந்தனர். உண்மையில் உஷா மக்கள் நியாயத்தை தான் விரும்பினார்கள். தங்கள் வேட்டை காட்டை பாதுகாப்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் அவர்களின் எதிரிகள் இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உஷா மக்களின் வேட்டை நிலத்தின் இரு தரப்புக்கும் யுத்தம் ஆரம்பித்தது. இருபுறம் இருந்தும் கூர்மையான சிக்கிமுக்கி கல் முனையுள்ள அம்பு சீறி பாய்ந்தன. கற்கோடரிகளால் ஒருவரை ஒருவர் தாக்கினர். கதாயுதங்களையும் ஈட்டிகளையும் பரஸ்பரம் எரிந்து சண்டையிட்டனர். ஆயுதங்கள் உடைந்து போகும்போதோ
கையிலிருந்து நழுவி விழுந்து விட்டாலோ படையாளிகளான பெண்களும் ஆண்களும் வெற்று கரங்களாலும் பற்களாலும் கீழே கிடக்கும் கற்களை எடுத்து வீசியும் போரிட்டனர். எண்ணிக்கையில் நிஷா சமூகத்தினர் உஷா சமூகத்தினரை விட 2 மடங்கு இருந்தனர். அதனால் உஷா மக்களுக்கு எதிரிகளை வெல்வது என்பது இயலாத காரியமாயிற்று. ஆயினும் போர் புரிவது என்பது தவிர்க்க முடியாதது. ஒரு பையனாவது மிச்சமிருப்பது வரை விடிந்து 3 மணி நேரத்துக்குப் பிறகு யுத்தம் ஆரம்பித்தது. உஷா சமூகத்தின் 2 பங்கு மனிதர்கள் காட்டிலேயே கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆமாம், காயமடையவில்லை, கொல்லப்பட்டார்கள். போரில் காயமுற்ற எதிரியை தாக்குவது அதர்மம். மிச்சமிருந்த 1/3 பகுதியினர் பின்வாங்கி வால்கா நதிக்கரைக்குச் சென்று அங்கே போராடி உயிர் துறந்தார்கள். குடிசையில் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காவலாக இருந்த அம்மாக்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு ஓட முயற்பட்டனர். ஆனால் காலம் கடந்து விட்டிருந்தது. நிஷா சமூகத்தைச் சேர்ந்த கொடூரமான எதிரிகள் அவர்களை துரத்தி சென்று பிடித்தார்கள். பால் குடிக்கும் குழந்தைகளை பாறை மீது அடித்துக் கொன்றார்கள். முதிய ஆண் பெண்களின் கழுத்தில் பாறைகளை கட்டி வால்காவில் மூழ்கடித்தார்கள். குடிசைகளுக்கு உள்ளே வைத்திருந்த தேனையும் மாமிசத்தையும் பழங்களையும் மற்ற பொருட்களையும் வெளியே எடுத்து தங்களுடையதாக்கிக் கொண்டார்கள். மிச்சமிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் உள்ளே அடைத்து குடிசைக்குள் தீ வைத்தார்கள். ஆகாயமளவு உயர்ந்த ஜுவாலைகளிடையே கேட்கும் மனிதர்களின் அலறல்களை கேட்டு மகிழ்ந்து நிஷா சமூகத்தினர் அக்னி பகவானுக்கு நன்றி கூறினர். பிறகு எதிரிகளிடமிருந்து கைப்பற்றிய மது மாமிசத்தில் கொஞ்சத்தை அக்னியில் இட்டு தங்கள் கடவுள்களை திருப்திப்படுத்தினர். வயிறு முட்ட உண்டு குடித்து தாங்களும் திருப்தி அடைந்தனர். குலத்தலைவியான திவா மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். அவள் 3 அம்மாக்களின் மார்பிலிருந்து குழந்தைகளை பறித்து பாறையில் அடித்துக் கொன்றாள். அவர்களின் மண்டை உடையும் ஓசை கேட்டு ஏளனமாக சிரித்தாள். எல்லோரும் குடித்து உண்ட பிறகு அதே தீயை சுற்றிலும் நடனமாட ஆரம்பித்தார்கள். திவா இன்று தன் இளைய மகன் பசுவுடன் சேர்ந்து நடனமாடுகிறாள். 2 நிர்வாண உருவங்களும் நடனத்தின் தாளத்திற்கு இசைவாக சில முறை முத்தமிட்டுக் கொண்டன, சில முறை தழுவிக்கொண்டன, சில முறை வட்டம் சுற்றி பலவிதமான நாட்டிய அபிநயங்கள் காட்டின. குலத்தலைவி திவா இன்று தன் காதலனாக தன் மகன் வசுவை கொண்டிருக்கிறாள் என்று எல்லோருக்கும் தெரியும். வெற்றி உன்மத்தம் கொண்டிருக்கும் தாயின் காதலை மறுக்க வசுவும் விரும்பவில்லை. நிஷா குலத்தின் வேட்டை பரப்பு இப்போது 4 மடங்காக விரிவடைந்துவிட்டது. இனி குளிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு கவலை ஏதுமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றிதான் அவர்கள் கவலைப்பட்டார்கள். உஷா சமூகத்தில் கொல்லப்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கும் போது செய்து முடிக்க முடியாத காரியங்களை மரணத்துக்குப் பிறகு பேய்களாகி வந்து செய்து முடிக்க விரும்புகின்றனர். தீ வைத்து எரித்த குடிசை இருந்த இடம் இப்போது பேய்களின் வசிப்பிடமாக ஆனது. அந்த வழியாக தனியாக செல்வது நிஷா சமூகத்தாருக்கு முடியாத காரியம். வேட்டைக்காரர்கள் பலமுறை வானளாவி கொழுந்து விட்டெறியும் தீக்கு முன்னால் அநேக நிர்வாண உருவங்கள் நடனமாடுவதை பார்த்ததாகச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு வசிக்கச் செல்லும் போது அந்த பேய்நிலம் வழியாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது. அதுபோன்ற சமயங்களில் நல்ல பிரகாசமான பகல் பொழுதில் கூட்டமாக நடந்து செல்வார்கள். இரவு இருட்டில் திவாவுக்கு பலமுறை பால்குடி பிராயத்து பச்சிளம் குழந்தைகள் தரையிலிருந்து தாவி எழும்பி வந்து தன் கைகளை கட்டிக்கொள்வதாக தோன்றியிருக்கிறது. அப்போதெல்லாம் அவள் அலறிக்கொண்டு விழித்திருக்கிறாள். பகுதி 3 முற்றும். பகுதி 4. இப்போது திவாவுக்கு 70 வயதுக்கும் அதிகமாகிவிட்டது. இன்று அவள் நிஷா குலத்தின் தலைவி அல்ல. ஆயினும் அந்த சமூகத்தின் மிக மரியாதைக்குரிய ஒரு மூதாட்டி. ஏனென்றால் அவள் 20 வருடம் சமூகத்தின் தலைவியாக இருந்திருக்கிறாள். சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறாள். இந்த காலகட்டத்தில் பல சமூகத்தினரிடமும் போரிட வேண்டியிருந்தது. அவற்றில் பல உயிரிழப்புகளை சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆயினும் எல்லா யுத்தங்களிலும் திவா தலைமையேற்ற சமூகமே வென்றது. இப்போது அவர்களிடம் நிறைய மாதங்களுக்கு போதுமான வேட்டை காடு இருக்கிறது. இவையெல்லாம் கடவுள் அருளால் கிடைத்ததாகத்தான் திவா நினைத்தாள். அவள் பாறையில் அடித்துக் கொன்ற குழந்தைகள் அடிக்கடி அவள் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தன என்றாலும். பனிக்காலம். வால்கா நதி உறைந்து போய்விட்டது. மாதக்கணக்கான பனி விழுந்து கொண்டிருந்ததால் அது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு வெள்ளி மணற்பரப்பு பாதை போல் அல்லது பஞ்சு பரப்பு போல காட்சியளித்தது. தொலைவே காடுகளில் பனிக்காலத்தின் உயிரற்ற தன்மையும் நிசப்தமும் அழுந்தி இருந்தன. நிஷா சமூகத்தின் மக்கள் தொகை இப்போது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த அளவு உணவு தேவை. சமூக உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருக்கத்துக்கு ஏற்றபடி வேலை செய்யும் கைகளும் அதிகரித்திருக்கின்றன. வேலை செய்யும் நாட்களில்
அவர்கள் அதிக அளவில் உணவு சம்பாதிக்கிறார்கள். நிஷா சமூகத்து ஆண்களும் பெண்களும் குளிர்காலத்தில் கூட வேட்டை நாய்களுடன் சென்று எப்படியாவது விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்தனர். இங்கே அவர்கள் வேட்டையில் புதியதொரு பாணியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பனிக்காலத்தில் உணவு இல்லாமல் போகும்போது பசுக்களும் மான்களும் காட்டுக் குதிரைகளும் ஒரு காட்டிலிருந்து மற்றொரு காட்டுக்கு சென்று கொண்டிருந்தன. நிலத்தில் விழுந்த தானியங்கள் முளைப்பதை நிஷா சமூகத்தினர் பார்த்திருக்கின்றனர். அதனால் அவர்கள் புல்விதைகளை சேகரித்து ஈர நிலத்தில் தூவினார்கள். இப்படி முளைக்க வைத்த புற்களின் காரணத்தால் விலங்குகள் இன்னும் கொஞ்ச காலம் அந்த பிரதேசத்திலேயே தங்கின. ஒரு நாள் ரிக்ஷஸ்ரவா என்பவனது நாய் ஒரு முயலை பின்தொடர்ந்து ஓடியது. ரிக்ஷஸ்ரவாவும் பின்னால் ஓடினான். வியர்த்துக் கொட்டியபோது அவன் தன் கனத்த தோல் சட்டையை கழற்றி தோளில் போட்டுக்கொண்டு மீண்டும் ஓடத் தொடங்கினான். பனியின் மீது நாயின் காலடி தடங்கள் தெளிவாக தெரிந்தன என்றாலும் நாயை காணவில்லை. ரிக்ஷஸ்ரவா திணறத் தொடங்கினான். இளைப்பாறுவதற்காக விழுந்து கிடந்த மரத்தின் மீது அமர்ந்து சற்று நேரம் கூட ஆகவில்லை. தூரத்திலிருந்து நாயின் குரைப்பொலி கேட்டது. அவன் எழுந்து ஓடினான். ஓசை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் சென்று பார்த்தான். அழகான பெண்ணொருத்தி தேவதாரு மரத்தின் மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவள் மென்மயிர் தோளால் ஆன வெண்ணிற மேற்சட்டை அணிந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த வெண்ணிற தோல் தொப்பியின் கீழ்ப்புறத்தில் தங்க நிற முடிக்கற்றைகள் வெளியே தெரிந்தன. அவள் காலடியில் இறந்த ஒரு முயல் கிடக்கிறது. ரிக்ஷஸ்வராவை பார்த்த நாய் அவன் அருகே சென்று உரக்க குரைக்கத் தொடங்கியது. ரிக்ஷஸ்ரவாவின் பார்வையை அந்த அழகியின் முகத்தில் பதிந்தது. அவள் புன்னகையுடன் கேட்டாள், நண்பா, இது உன்னுடைய நாயா? ஆம், என்னுடையதுதான். நீ யார்? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நான் குரு சமூகத்தை சேர்ந்தவள். இது குரு மக்களின் நிலப்பகுதி. குரு மக்களின் நிலப்பகுதியா? ரிக்ஷஸ்ரவா சிந்தனையில் ஆழ்ந்தான். குரு மக்கள் நிஷா சமூகத்துக்கு பக்கத்து பிரதேசத்தில் வசிப்பவர்கள். பல்லாண்டு காலமாக இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் பகை இருந்து வருகிறது. அவ்வப்போது யுத்தமும் ஏற்படுவதுண்டு. ஆனால் குரு மக்கள் போரில் அழிக்கப்பட்ட உஷா மக்களை விட புத்திசாலிகள். அதனால் யுத்தத்தில் வெற்றி சாத்தியமற்ற நேரங்களில் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் கால்களைத்தான் சார்ந்திருந்தார்கள். இப்படி கைகள் கொண்டு வெற்றி பெற முடியாத இடத்தில் கால்களை கொண்டு தப்பி ஓடி உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் திறமை பெற்றிருந்தார்கள். நிஷா சமூகத்தினர் குரு சமூகத்தை அழித்துவிட முடிவு செய்திருந்தனர். ஆயினும் இதுவரை அந்த முடிவை செயற்படுத்த முடியவில்லை. ரிக்ஷஸ்ரவா பேசாமல் நிற்பதை பார்த்த அந்த இளம்பெண் சொன்னாள், இந்த முயலை உன் நாய்தான் கொன்றது, எடுத்து செல். ஆனால் முயல் செத்து கெடுக்கும் இடமோ குரு மக்களின் வேட்டை நிலமாக இருக்கிறதே. ஆமாம், முயல் இங்குதான் கொல்லப்பட்டது. ஆனால் நான் இந்த நாயின் எஜமானனுக்காக காத்திருந்தேன். காத்திருந்தாயா? ஆமாம், அவரிடம் இந்த முயலை கொடுப்பதற்காக. குரு என்ற பெயரை கேட்டபோது ரிக்ஷனின் மனதில் சற்று பகை உணர்வு ஏற்பட்டது. ஆனால் அழகியின் அன்பான குரலை கேட்டபோது அது அகன்று விட்டது. அவன் நன்றியுணர்வோடு சொன்னான், வேட்டையாடிய விலங்கை மட்டுமல்ல, நீ எனக்கு என் நாயையும் திருப்பி தந்திருக்கிறாய். இந்த நாய் என் மிகுந்த அரும்பிற்குரியது. அழகான நாய். எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் சரி, என் குரலை கேட்டவுடனே என்னிடம் ஓடி வந்துவிடும். இதன் பெயர் என்ன? ஷம்பு. உன் பெயர் என்ன நண்பா? ரிக்ஷஸ்ரவா. ரோசனா மகன். ரோசனா மகனா? என் அம்மாவின் பெயரும் ரோசனாதான். உனக்கு அவசரமில்லை என்றால் சற்று உட்கார். ரிக்ஷன் வில்லையும் அம்புகளையும் தோல் சட்டையையும் கீழே வைத்துவிட்டு அவள் காலருகே அமர்ந்து கேட்டாள், உன் அம்மா இருக்கிறாள் தானே? இல்லை, அவள் நிஷா மக்களுடனான யுத்தத்தில் கொல்லப்பட்டாள். அவள் என் மீது மிகவும் பாசமாக இருந்தாள். சொல்லும்போதே அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ரிக்ஷன் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னான், இந்த யுத்தம் எவ்வளவு மோசமானது. ஆமாம், அதில் நம் அன்பிற்குரிய அநேகர் இறந்து போகிறார்கள். ஆயினும் இன்னும் அது முடியவில்லையே. ஒரு தரப்பு முற்றிலும் அழிவது வரை அது எப்படி முடியும்? நிஷா மக்கள் இனியும் தாக்க வருவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் நினைக்கிறேன் ரிக்ஷ், உன்னை போன்ற இளைஞர்கள் தானே அங்கு இருப்பார்கள். உன்னை போன்ற இளம் பெண்கள் தானே குரு சமூகத்திலும் இருப்பார்கள். ஆயினும் நாம் ஏன் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும்? இது எவ்வளவு துயரமானது. ரிக்ஷஸ்ரவாவும் நினைவுக்கு வந்தது. இன்னும் 3 நாட்களுக்கு அவன் ஆட்கள் குரு சமூகத்தை தாக்கப் போகிறார்கள். அவன் சொல்வதற்கு முன்பே அவள் பேசினாள். ஆனால் நாங்கள் இனி போர் புரிய மாட்டோம். என்ன? குருமக்கள் யுத்தம் செய்ய போவதில்லையா? ஆமாம், போரில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. அப்படியென்றால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? வால்கா நதிக்கரையை விட்டு தூரமாக எங்காவது போய்விடுவோம். வால்கா தாயின் பிரவாகம் எவ்வளவு பிரயத்திற்குரியது.
இங்கிருந்து போய்விட்டால் மீண்டும் இதை பார்க்க முடியாது. அதனால்தான் நான் இங்கே வருகிறேன். மணிக்கணக்காக இங்கே அமர்ந்து தூங்குவது போன்றிருக்கும் நீரோட்டத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியென்றால் உங்களால் இனி வால்காவை பார்க்கவே முடியாது. நீந்தவும் முடியாது. அழகான இந்த நீர்ப்பரப்பில் நீந்திக் களிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அழகியின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. எவ்வளவு பெரிய துன்பம் இது! எவ்வளவு கொடூரம்! ரிக்ஷஸ்ரவா துயரத்துடன் சொன்னான். ரோசனா மகனே, இது நம் குலங்களின் நியதி. காட்டு மிராண்டி நியதி. முற்றும்.